அஹ் என்ன பிளான் இதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, பேசிட்டு இருந்தேன்ல அது எப்படி உருவானுச்சுன்னே தெரில அந்த கான்வர்சேஷனு. என் பையனை வச்சுக்கிட்டு பதில வச்சு தான் ஹெட்செட்டில் போட்டு கேட்டுட்டு இருந்தேன். அவனை பார்த்துக்கிட்ட அப்போ பேசக்குள்ள நல்லா இருந்துச்சு எனக்கு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 10 நிமிஷம் போனதே தெரில. நீங்கள் 10 நிமிஷம் பேசுகிற ஆளும் கிடையாது. நீ 1.5x ஸ்பீடில் பேசுவ, கேட்ப. நான் 1x ஸ்பீடில் தான் கேட்பேனே. நீ 2 அதான் கன்யூஸாக 12 நிமிஷம் மொத்தம் வந்துச்சு நினைக்கிறேன். 11 12 வந்துச்சு. எனக்கு டைம் போனதே தெரில. அதுவும் இல்லாமல் நான் கிளிக் பண்ணுறேன், நான் வருஷம் ஆடியோ மாறி மாறி இருந்துச்சா, கேட்கறது நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த சூழ்நிலை என்ன ஆச்சுன்னா, பையன் பக்கத்தில் இருந்தானா, சரி வருங்கால தலைமுறைக்கு இதெல்லாம் தேவைப்படுமே அப்படி இவனுக்கெல்லாம் எப்படி சொல்லித்தரதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு நான் யூடியூப் வந்து லைப்ரரியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு ரைட்டிங் பழக்கம் இல்லை, எழுதுகிற பழக்கம். ஆனால் சிந்தனை அந்த மாதிரி தான் இருக்கும். டைரி எழுதுகிற பழக்கம் இல்லை. அதுக்கோசரம் ஒரு ஏதாச்சும் ஒரு இதில் போடலாம். ஆனால் என் பேர் தான், நான் தான் அதுன்னு தெரியாமல் என் வாய்ஸ் ஆனால் தெரியணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கோசரம் தான் ஒரு இதாக ஒன்று பண்ணலான்னு நினச்சேன். அது ஒரு டைரி மாதிரி எதையா ஒன்று அதில் யூடியூப்பில் பேசணும்னு எனக்கு ரொம்ப நாளாக பிளானு. ஆனால் எப்போன்னு ஒரு இது பண்ணல. உனெல்லாம் வந்து இதை தேவைன்னு வச்சுக்கலாம், எனக்கு இது தேவை, உனதெல்லாம் ஆசையானு தோணுங்க. அது ஆனால் நாம் 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ண தெரியுமா, அதை பார்த்துட்டு நான் ஃப்ரெண்டுங்கன்னா எப்படி இருக்கணும், எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. 96 அந்த இன்னொரு படம், இன்னொரு ஆட்டோகிராஃபு, நண்பனு, அந்த மாதிரி வச்சுக்குவேன். என்னடா படத்துல எல்லாம் ஐகால் படத்தை அது வந்து பெரிய இதாக இருந்துச்சு இல்லை. அந்த மாதிரி இதை நான் அந்த ஆடியோவில் சொல்லலை, நான் இதில் சொல்கிறேன். அந்த மாதிரி தெரியறதுக்கோசரம் இது போட்டது. இதில் ஒரு ஹாபி கிடையாது, பணத்துக்கோசரம் கிடையாது, இக்கிகை கிடையாது, எதுவுமே கிடையாது. தோன்றதை ஒரு பண்ணுறது, அவ்வளோதான். அது ஒரு டைரி மாதிரி யூஸ் பண்ணலான்னு அந்த ஆடியோவில் சொல்லியிருப்பேன். அது என்னன்னா கொஞ்சம் திக்கி திக்கி பேசுனேன், அதனால் அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. டேரெக்டாக பேசுகிறேன், வேற ஒன்றும் என்ன இல்லை. ஆனால் நீ என்னன்னா, அந்த ஃபஸ்ட்டுலேயும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஃபஸ்ட் ஆடியோலையும் நான் நார்மலாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் அந்த மாதிரி பேசுகிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு எப்போ பார்த்தா அப்படி இருந்தேன். ஆனால் நீ தாட் வச்சது வந்து, ஆனால் நம்ம 2 பேரும் பேசுகிற கன்வர்சேஷனில் இந்த வந்து அந்த அடுத்த அடியில் பேசியிருப்பது தான். நாம் 2 பேரும் பேசுக்குள்ள நார்மலாக நம்ம இப்படி பேசுகிறோமே இவ்வளோ நேரம் போகுதே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு என்னன்னா யூடியூப்லேயோ ஸ்பாட்டிஃபை எப்படின்னு இல்லை, எதையாச்சும் ஒன்று இந்த பிளாட்ஃபார்மில் இதில் போட்டுருக்கணும், அது சேஃபாக இருக்கணும். நம்ம கையில் இப்போ ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவ்ல இருந்தால் போயிடும், யூடியூப்ல இருந்தால் அப்படியே கிடக்கும், ஸ்பாட்டிஃபைல இருந்தால் அப்படியே கிடக்கும், ஃபேஸ்புக்கில் இருந்தால் அப்படியே கிடக்கும். அந்த தாட்டு தான் எனக்கு. இதில் ஏன் பண்ணணுன்னு ஒரு தாட்டு இல்லை அந்த மாதிரி போட்டு வைக்கலான்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. நீ வந்த பாட்காஸ்டிங் 1 ஹவரு, அன்னைக்கு பேசுறது அவன் மட்டும் பேசுறதே 1 ஹவரு. அவன் விட்டினா ஒவ்வொன்றுக்கும் எல்லாருமே பேசுவோம், ஒன்று ஒன்று விட்டா. இப்போ நான் பேசுறதே அப்படித்தான், ஒவ்வொன்றுக்கு சப்ளைட்ல போட்டு பேசுவோம். நீ பாட்காஸ்ட், நான் அதை ஜாயின் பண்ணி போட்டால் பாட்காஸ்ட் மாதிரியே தான் இருக்கும் அப்படியே. நான் அதை சொன்னா நீ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசலாம்னு சொன்னேன். எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐடியாவில் அந்த எண்ணம் எனக்கு பிடிச்சிருந்தது உண்மையாலும். எல்லாம் ஒன்றா பேசினா எப்படி இருக்கும், நம்மளை மாதிரி தான் நம்ம பேசினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். இதுதான் ரெண்டாவதுல சொல்லியிருந்தேன். ஆனால் அது எனக்கோசரம் இது பண்ண, நீ கடைசியில் நீங்கள் 3 பேரும் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், நான் தனியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு டைம் செட் ஆகலை. நீங்கள் பேசுங்க, ஜாலியாக பண்ணலாம், அவ்வளோதான். எனக்கு என்னோட சேனலை கிரியேட் பண்ணி அதில் நான் போட்டு பேசி வச்சுக்கிறேன். உனக்கு உன் தட்டு நல்லா இருக்குது, ஆனால் உனக்கு போகலாம் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். இதுதான் இப்போதைக்கு என்னோட பிளானாக இருக்குது. இதுதான். இதை இந்த இப்போ கடைசி வார்த்தையை அதை சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் நீ சொன்ன தட்டு என்னோட எனக்கு ஒன்று நல்லா இருக்குது. சொசைட்டிக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்கும், ஹோப் கொடுக்கறது. ஹாபியாக இருக்காது அது. நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு யூஸ் ஆனிச்சுன்னா அது இக்கையாக மாறும். என்னது வந்து ஒரு டைரி மாதிரி, ஒரு ஹாபியும் கிடையாது, சும்மா இது பண்ணுறது. ஆனால் உன்னோட தாட் வந்து இக்கைகையில் போய் முடியுது, நல்லா இருக்குது. அதனால தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணேன்.
மெயிலுதுல அந்த இதில் இன்னொன்று சொல்லிப்பேன், அதை விட்டுட்டேன், மறந்துட்டேன் பாரு. அதுக்குள்ள அந்த 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 மேலே 2 வீடியோ அனுப்புகிறேன் பாரு. அது வந்து விஜய் வரதராஜன் தான் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த இதில் போய் பார்த்தேன். டெய்லி நடக்கிறதையே ஒரு ஃபுல்லாக வீடியோவை எடுத்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி போடுவார். அது அவர் சேனல் மானிட்டேஷன் ஆனிச்சா இல்லையா எனக்கு தெரியாது, அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் டெய்லி நடக்கிறத எடுத்து போடுவார். அந்த மாதிரி எனக்கும் ஆசை இருந்துச்சு. இது விஜய் வரதராஜன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த மாதிரி நானும் வந்து அன்னைக்கு நடந்ததை நான் வீடியோவை போடுறேன், அவரை மாதிரி என்னால் வீடியோ எடுத்து போட முடியாது அப்படின்னு சொன்னார். நான் வீடியோவில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். நல்லா இருந்துச்சு. அது எனக்கு அப்போ தான் ஃபுல்லாக கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. சரி ஓகே ஆடியோவாக போடலான்னு. இதையும் அந்த இதில் சொல்லியிருப்பேன். அதுக்குள்ளே நண்பன் இதெல்லாம் சொல்லதுனால மறந்துட்டேன். அந்த மாதிரி அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாள் நடக்கிறத அப்படியே எடுத்து போடுவார். ஒரு ஹாபியில் தோன்றத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு தாட் இருந்துச்சு எனக்கு. இது பிளானால எனக்கு தாட்டாக தான் இருந்துச்சு, சிந்தனையாக இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன். ஆனால் நீ பிளானு செம்ம உனக்கெல்லாம். கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு ஒன்றும் பேசலாங்கிறது அவ்வளோதான்.